வணக்கம் நண்பர்களே. ஃபேட்னாவே கெட்டதா? எந்த ஃபேட் சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால் வந்துடுமா? அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபேட்டில் 3 வகையான ஃபேட் இருக்குது. ட்ரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இப்படின்னு. ட்ரான்ஸ் ஃபேட்டும் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் அன்ஹெல்த்தி. அது நம்ம ஹார்ட்லேருந்து ஆர்டரின்னு ஒரு டியூப் போகும். அந்த டியூப் வழியாக தான் உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை பூரா சர்க்குலேட் பண்ணுறது அந்த டியூப்பு தான். அந்த டியூப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட அதில் ஒரு லேயராக அந்த டியூப்பில் இப்படி அந்த டியூப் இருக்குதுன்னா இப்படி ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு லேயரு, அடுத்தது நம்ம சாப்பிடும்போது ஒரு லேயரு, மறுபடியும் சாப்பிடும்போது ஒரு லேயரு, இந்த மாதிரி லேயர் அடிக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக மூடிடுச்சுன்னா அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வரும். இது ஒரு நாளைக்கு 30 கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது பெருசாக பாதிப்பு இல்லை. அதுக்கு மேலே நம்ம அதிகமாக சாப்பிடும்போது தான் அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. நம்ம அது கம்மியாக சாப்பிடும்போது எந்த லேயரும் ஃபார்ம் ஆகாது. இப்போ பிஸ்கெட்டு, கேக்கு, பிஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது சேச்சுரேட்டட் ஃபேட் அதில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டே வரும். இப்படி கொலஸ்ட்ரால் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ வடை சட்டியில் பூரி போட்டு எடுக்கிறோம். அப்போ அதில் எவ்வளோ எண்ணெய் உரியுது. அதுவே சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனில் தான் எடுத்து ஊற்றுவோம். அப்போ இத்தனை ஸ்பூன் தான் ஊற்றுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ பஜ்ஜி எண்ணெயில் போடுறோன்னா அது எவ்வளோ எண்ணெய் இழுக்குது அப்படின்னு தெரியும். அதுவே தோசைக்கல்லில் வாழைக்காவை போட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோன்னா அதில் நம்ம ஸ்பூனில் தான் எடுத்து ஊற்றுவோம். வடை சட்டியில் சாப்பிட்றதுக்கு பதிலாக தோசைக்கல்லில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஆயில் இன்டேக் கம்மி பண்ணலாம். மீன் கூட வடை சட்டியில் எண்ணெயில் 1 லிட்டர் எண்ணெயை ஊற்றி அதில் பொரிச்சு சாப்பிட்றப்ப நிறையா எண்ணெய் அதில் உறிஞ்சிரும். அப்போ நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுவே தோசைக்கல்லில் போட்டு சாப்பிடும்போது நம்ம ஸ்பூனில் தான் எடுத்து எண்ணெய் ஊற்றுவோம். அப்பயும் நமக்கு ஹார்ட்டில் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு ஒன்றும் வராது. டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும், உடம்பு எதுவும் பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வடை சட்டியை தள்ளி வச்சுட்டு தோசைக்கல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்ததாக 3வதாக அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு ஒன்று சொன்னேன். அது அப்படியே ஆப்போசிட்டு. இதில் லேயராக ஃபார்ம் ஆகுதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு லேயராக ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட் யூஸ் ஆகும். அது ஹெல்த்தி, நம்ம உடம்புக்கு, நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அதில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஆயில்ஸ் மட்டும் நம்ம உடம்புக்குள்ளே இன்டேக் பண்ணுற மாதிரி வரும் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸில். இப்படி ஆல்மண்டில் சாப்பிடும்போது அதுலேயும் ஒரு எண்ணெய் வரும். அது நல்ல உடம்புக்கு நல்ல எண்ணெய், ஹார்ட்டுக்கு நல்ல எண்ணெய். அதே மாதிரி முந்திரி சாப்பிடும்போது அதில் ஒரு எண்ணெய் உருவாகும். அந்த எண்ணெயும் ஹார்ட்டுக்கு நல்லது. அதே மாதிரி பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீட், இந்த மாதிரி சீட்ஸ்லாம் சாப்பிடும்போது நம்ம ஹார்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஹெல்த்தி ஃபேட்டுக்கும் அன்ஹெல்த்தி ஃபேட்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டாக்டர் உடம்புக்கு எண்ணெய் பசை இல்லை, எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் பஜ்ஜி போண்டா சாப்பிடாம அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிற மாதிரி ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் எந்த பேக்கெட் ஃபுட் சாப்பிட்டாலும் அதில் பேக்கெட்லேயே இன்க்ரீடியன்ட்ஸ்னு போட்டு எது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ட்ரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட். அதே அன்சேச்சுரேட்டட் ஃபேட்லேயே மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து ஒரு இதுவும் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. மோனோ பாலி ரெண்டுமே நல்லது தான் உடம்புக்கு. ரெண்டு ஃபேட்டுக்கும் என்ன வித்தியாசன்றது இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மற்றபடி எந்த ஃபேட் சாப்பிட்ணும், எந்த ஃபேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் நான் தலையிட மாட்டேன். அடுத்தது இதே மாதிரி யாருக்கும் பிடிக்காத மாதிரி ஒரு டாப்பிக்காக நான் கண்டுபிடிச்சிட்டு பேசுகிறேன்.